ஒரு வீடியோ மட்டும் வச்சு நம்ம டீகோட் பண்றதுன்றது படம் அங்க ஒரு பஸ் இருக்குன்றதை வச்சு மட்டும் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் அதை வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்றேன் இல்லையா, அது இல்லாம நான் யாரையும் நான் குற்றம் சாட்டமா. அதுவும் நீங்க சொல்றவங்க எல்லாம் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் டுபாகூர் இது பண்றாங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சென்னையில இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு திரும்பி போற அத்தனை பேரும் தாவேகாவா? இது வந்து தாவேகா தலைவரே ஒத்துக்க மாட்டாரு. ரொம்ப ஓவரா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? அந்த ஜென்சியோட ஓட்டு சென்னை மாவட்டத்தில் குறைஞ்சு போச்சு. என்ன ஆச்சு? போன தடவை கூட இந்த தடவை வந்து ஓட்டு அது வந்து அது காக்கியான்னு எனக்கு தெரியல. அந்த பிஸ்கட் அது ஆமா சார், பிஸ்கெட் அது காக்கின்றாங்க. அது ஆக்சுவலா அது காக்கி இல்ல. பிஸ்கட் என்ன நீ கூட அந்த கலர் அந்த பேப்பர்ல அஜித் அவர்கள் போட்டோ இருக்கு, கொஞ்சம் எழுங்க. அஜித் அவர்கள் போட்டோ வந்திருக்கா? ஆமா. அஜித் அவர்கள் எந்த கையை காமிக்கிறார் சார்? ரைட் ஹேண்டு, அதுவும் இப்படி காட்டுறாரு. என்ன காரணம்? ஆமா, அஜித் சார் வலது கை காட்டுறாரு. வலது கையில தான் அது வச்சிருக்கு, மை வச்சிருக்கு. எனக்கு தெரியல, எல்லாருமே இடது கை தான். ஆராம்ஸ் ரஜினிகாந்த் சார் மிகப்பெரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஓட்டு போடுறாரு. அவர் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறாருன்னு மேல அப்படியே எடுக்கிறது ஓட்டு தப்பு இல்லையா? இதெல்லாம் என்னதான் பண்றது? ஏதாவது அரசியல்வாதி இது சினிமா நடிகர்கள் மட்டும்தான் வந்து இந்த உலகத்திலேயே பெரிய ஆளுங்க. அவங்கள தான் சுத்தி சுத்தி எடுக்கிறாங்க. இதுல வந்து மக்களுக்காகவே இருக்கின்ற எத்தனையோ டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வழக்கறிஞர்கள், இப்படி எத்தனையோ ப்ரொஃபஷன் இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நான் பேண்ட் போட்டது கிடையாது. ஏற்பட்டா அங்க போகும்போது ஷாம்ஸ் போவான்னா நீங்களும் அதான் போட்டு போனீங்க பாத்தீங்களா? நல்ல காலம் பிளாக் டிஷர்ட். நான் போறேன், போயிட்டு சார் எங்க வச்சு ஓட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேண்ட்டை பாக்குற. எனக்கு புரியல. அப்புறமா தான் தெரியுது இது வந்து ட்ரெஸ் கோடாவே நேற்று வரைக்கும் நாங்க இப்படி போடணும், மாற்றம் வேணாம்னு சொல்லிட்டா ரைட்டு உடனே நம்புற மாதிரியே இருக்கு. இல்ல நீங்க முழுசா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேண்டாம் அப்படின்னு அஜித் சொன்னது உண்மையா இருந்தா உடனே அவங்க பார்த்து ஐயோ தலைவர் இப்படி சொல்லிட்டாரு, உடனே என் ஓட்டம் மாத்து, நாட்டாம என் ஓட்டம் மாத்து. ஐயோ நான் போட்டேனே. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். கிளாம்பாக்கத்துல வாக்களிக்க செல்பவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பஸ் போக்குவரத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தொண்டர்கள் இல்லை, தமிழக மக்கள் போராடக்கூடிய அளவுலையும் நிறைய செய்திகளும் வந்தது. ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை, அதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலுமே அரசு தன்னுடைய அதிகாரத்தை வாக்களிக்க செல்பவர்கள் இவங்க இதுக்கு தான் வாக்கு போடுறாங்க, இவன் போய் என்ன தேவை போகுது அப்படின்றனால தடுக்குது அப்படின்ற வாதத்தை எடுத்துக்கிறீங்க. அரசியல் ரீதியாக பார்த்தா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தாராளமாக சொல்லிட்டு போகிறாங்க. திமுக பயந்து விட்டாரு, அதனால தாவேகா ஓட்டு எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக. காட்சி இளைஞர்கள் மட்டும்தானே பஸ்ஸில் ஊருக்கு போய் ஓட்டு போட போகிறாங்க. சென்னையில் வந்து மற்ற மாவட்டங்கள்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்கள 35 வயசு 40 வயசில் இருக்கவங்கலாம் யாருமே அவங்க ஊருக்கு போகிறது கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் தாவேகா வாக்குகள் தானே. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். அது உண்மை இருக்கா இல்லையா, இனி யாரும் ஒரு கான்ஸ்பிரசி தேடி கிளப்பி விட்டாங்க பாருங்க, இந்த இடத்துல யூ டர்ன் போடாம அவ்வளவு தூரத்துல போய் யூ டர்ன் போட மண்டலூர்ல நாங்க அப்படின்னு. பட் 360 டிகிரியில பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? ஒன்லி யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் போனாங்களா? வீடியோ எடுத்தது சோசியல் மீடியால ஷேர் பண்ணது அது ஒன்னா யங்ஸ்டர்ஸா இருக்கலாம். ஆனா மற்றவங்களாம் அந்த சைலண்ட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க இல்லாம அங்க இருப்பாங்க. ஆனா அப்போ திமுக பயந்துருச்சு அரசு இயந்திரத்தை எதிராக பயன்படுத்து அப்படின்றதுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடைச்சிச்சா? அது மெட்டீரியல் எவிடன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். அங்க யூ டர்ன் போட்டா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக அங்க போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து உண்மை என்னன்னு தெரியாம நம்ம பேச. சார், ஒரு எக்ஸ்போலேசத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆற்காடு பக்கத்துல ஒரு மேம்பாலத்துல இருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போறாரு. அவர் தாவேகா தொண்டர் தான், ஏன்னா அவருடைய அந்த இதுலயே கொடி போட்டு வச்சிருக்காரு. ஒரு இடத்துல ஒரு 50 பஸ் நிக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சென்னை போக வேண்டிய பஸ், சென்னை பக்கத்துல ஏதாவது இங்க வச்சாங்க அப்படின்னா பிரச்சனை ஆகுன்றதுனால இவங்க இங்க கொண்டு வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போஸ்ட் வீடியோ போடுறாரு. இங்க சென்னையில பஸ் இல்லைன்ற பிரச்சனை வருது, ஆனா அந்த இடத்துல அவ்வளவு பஸ் இருக்கு அப்படின்றாங்க. பொதுவா இந்த மாதிரியான நிகழ்வுகளை இவ்வளவு பஸ் நாங்க அனுப்பணும்னு சொல்லி இருக்கும், எங்கேயுமே பஸ் இருக்காது. ஈவன் நார்மலா ஒரு 4-5 பஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கும் அப்படின்னா அங்க கூட நிக்காது, ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். ஒரு மாநாடு இல்லை ஒரு ஏதாவது விஷயம்னா எங்கெங்கயோ இருந்து பஸ் எல்லாம் எடுத்து நீங்க விடுறீங்க, உங்க தேவைக்காக நீ செய்றீங்கல்ல, இப்போ இந்த இடத்துல நீங்க சரியான ஏற்பாடு செஞ்சிருக்கணும்னு சொல்லி அவங்களும் ஒரு வீடியோ போறாங்க. அப்ப அதுல எல்லாம் உண்மையா இல்லைன்றது எடுத்துக்கலாம். அந்த பஸ் எல்லாம் வந்து இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல ஷெட்யூல் பண்ணியிருந்த பஸ்ஸா இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே டம்ப் பண்ணா இருக்கிற பஸ்ஸுக்கு இடம் கிடைக்காது, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணான்றதுக்காக இங்கே வச்சிருந்துருக்கலாம். அது என்ன ஃபேக்ட்னு உங்களுக்கு தெரியுமா?
ஒரு வீடியோ மட்டும் வச்சு நம்ம டீகோட் பண்றதுன்றது வந்து படம் அங்க ஒரு பஸ் இருக்குன்றதை வச்சு மட்டும் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் பிளாக் அண்ட் ஒயிட், அதை வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்றேன் இல்லையா, அது இல்லாமல் நான் யாரையும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன். அதுவும் நீங்க சொல்றவங்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரிலாம் டுபாகூர் இது பண்றாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால அதை வச்சு வந்து இல்ல அரசாங்கம் பேசிக்கலி இதுதாங்க, அவங்க வந்து ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் மட்டும்தான் பஸ்ல போறாங்களா, மற்ற யாருமே போலையா? எத்தனை இன்னைக்கும் நேற்றுக்கு எலெக்ஷன் விடுங்க, இன்னைக்கு நான் வரேன் ராம்சு 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரேன், ரோடு ஃப்ரீயா. என்ன காரணம்? ஆனா என்ன காரணம்? ஓட்டுக்கு முன்னாடினாலும் செம டிராஃபிக் சார். என்ன காரணம்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால ஓட்டு போட போனவங்க எல்லாம் நைட்டு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா சனி ஞாயிறு வீட்டில் இருந்துட்டு மண்டே மார்னிங் வருவான், இல்லை சண்டே நைட்லேருந்து பாருங்க என்ன டிராஃபிக் ஜாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு இங்க டிராஃபிக்கே இல்லாம காலியா இருக்குதுன்னு சொன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு மக்கள் தொகை இங்க இருந்து மாவட்டங்களுக்கு போயிருப்பாங்க? அவங்களாம் எப்படி போனாங்க? எல்லாருமே வந்து 18 வயசுல இருந்து 25 வயசுல இருக்கவங்க. இப்போ நீங்க இந்த பதில வந்து கவர்மெண்ட் எதுவும் ப்ளே பண்ணலன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இவங்க சொல்றது பொய்ன்னு எடுத்துக்கலாமா? ஆதாரம் இல்லாம அதை வந்து சரியா அனலைஸ் பண்ணாம எந்தவித குற்றச்சாட்டையும் நான் சொல்ல மாட்டேன். அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். ஏன்னா அதுக்கான ரெண்டு பக்கமும் என்னடா நான் சொல்லிட்டேன் இல்லையா, இப்படி கூட ஒன்று இருக்கலாம்ல, அந்த பஸ் எல்லாம் இன்னும் 1 மணி நேரம் 2 சார். ஆனா இப்படி பண்ணிருக்கலாம் இல்ல சார்? இப்போ இப்படி பண்ண அரசியல் தெரியும். இப்போ நீங்க பேசுற, நீங்க வந்து சரியா பேசுற நீங்களே 2 ஸ்டாண்ட் இப்படியும் இருக்கலாமேன்னு பேசக்கூடிய அளவுக்கான விஷயம் இருக்கும்போது அது தெரியும்னா நான் எங்க பண்ணன்ற மாதிரி அவங்க கை தூக்கிட்டு பண்ணிட்டு நான் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? பண்ணாவே இவங்க பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். ரெண்டாவது, அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது முட்டாள்தனம் தான் நான் சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கான அது திமுக ஓட்டும் இருக்கலாம், அதிமுக ஓட்டும் இருக்கலாம், இல்ல நாதாக ஓட்டும் இருக்கலாம் இல்லையா? எல்லாம் அத்தனை பேரும் ஏங்க சென்னையில இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு திரும்பி போற அத்தனை பேரும் தாவேகாவா? இது வந்து தாவேகா தலைவரே ஒத்துக்க மாட்டாரு, ரொம்ப ஓவரா இல்லையா அவங்களுக்குலாம் அப்படின்னு. அந்த ஜென்சியோட ஓட்டு சென்னை மாவட்டத்துல குறைஞ்சு போச்சு. என்ன ஆச்சு? போன தடவை விட இந்த தடவை வந்து ஓட்டு கம்மியா போட்டுக்கிறாங்களே ராம்சே சார். ஓட்டு போடும்போது விஜய் அவர்கள் அணிந்து வந்த ட்ரெஸ் கோடு காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஏதாவது சொல்லுங்க. நேற்றுக்கு நான் தெரியாதனமா, உனக்கே தெரியும் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் பேண்ட் போடுறது கிடையாது. நேற்றுக்கு வந்து சரி என்ன போடலாம் அப்படின்னா நான் மோஸ்ட்லி அந்த லைட் கலர் பேண்ட் தான். அதுவும் வந்து நீ அந்த சோ கால்டு காக்கின்னு சொல்ற இல்லையா, பிஸ்கட் கலர், அதுதான் நான் நிறைய வச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய டிஷர்ட் சார், டு பி ஃப்ராங்க் ஜென்ஸுக்கு கலர் ஆப்ஷன் நிறைய கிடையாது சார். ஸோ ஒரு காலத்துல வந்து நான் வெறும் இந்த நேவி ப்ளூ தான் போட்டிருந்தேன் ராம்சன். அப்புறம் எங்க வீட்டுல பிடிச்சி சத்தம் போட்டாங்க, அந்த அயன் பண்றாங்க. அவரே சொல்லாரு, என்ன சார் இந்த கலர் தவிர வேற பேண்டே கிடையாது அவங்க கிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட் கலருக்கு மாறினேன். இது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அதே தான் இருக்குது என்கிட்ட எல்லாமே. அது லைட்டு டார்க்கு பிரைட்டு டல்லு அந்த மாதிரி ஒரே கலர். டார்க் எல்லாம் கிடையாது ராம்சே, ஒரே கலர் தான். ஏன்னா மோஸ்ட்லி நான் போடுறது வந்து டார்க் கலர் டிஷர்ட் தான். ஸோ அதுக்கு இதுதான் சிம்பிள், அவ்வளவுதான். லைட் கலர் பேண்ட்னா டார்க் கலர் ஷர்ட், ஒயிட் போட்டா பாரதி ராஜா மாதிரி இருக்கும். அது அதனால அது போட முடியாது. ஸோ இது மட்டும் தான். ஏன்னா போட்டா அங்க போகும்போது ஷார்ட்ஸ் போவான்னா நீங்களும் தான் போட்டு போனீங்க பாத்தீங்களா? நல்ல காலம் பிளாக் டிஷர்ட். ஏன்னா ஒயிட்டுக்கு அந்த கலர் போட்டா கேவலமா இருக்கும். சரி சரி தப்பிச்சிட்டீங்க. ஐயோ, அப்போ அவங்க கேவலமா ட்ரெஸ் போடுறாங்களா என்ன கேட்காதீங்க, எனக்கு கேவலமா இருக்கும் ஒயிட்டுக்கு அந்த பேண்ட் போட்டா. நான் போறேன், அந்த மொபைல் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதுல தான் அந்த பூத் ஸ்லிப் வச்சிருந்தேன். அப்புறம் ஒருத்தர்கிட்ட போனேன், அதில் போயிட்டு சார் எங்க வச்சு ஓட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேண்ட்டை பாங்குறேன். எனக்கு புரியல. அப்போ சரிங்க எழுதி 24 அப்படின்னு எழுதி வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அப்புறமா தான் தெரியுது இது வந்து ட்ரெஸ் கோடாவே வச்சுன்னுக்குறாங்க எல்லாம், இந்த பிஸ்கட் கலர் பேண்ட் அப்படின்னு. ஏங்க இதுல என்னங்க சொல்றதுக்கு இருக்குது? சொல்ல போனா பாருங்க, என்னை பார்த்து முதலமைச்சர் காப்பி அடித்து விட்டார், அவரும் அந்த மாதிரி பேண்ட் போடுறாரு. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டேன். அப்ப என்ன பார்த்து விஜய் காப்பி பண்ணலாம். அதாவது நீங்க ஒண்ணு சார், இதெல்லாம் வந்து ஒரு புஷல் தினம் தானே சார். தன்னுடைய வாக்காளர்களை ஈர்ப்பதற்காக வாக்களியுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரி தானே இருக்கு. வாக்குறீங்க இப்படி இதுல காமெடி என்னன்னா, சின்ன குழந்தைங்கள நீங்க அவங்க வீட்டுக்கு போய் இது பண்ணுங்கன்னு சொல்றது. அண்டு இந்த ஆதரவாளர்கள் நிறைய பேரை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது ராம்சு. தாவேகா ஆட்சிக்கு வருதோ இல்லையோ அது ஒரு பக்கம், இந்த ஆதரவை வைத்துக்கொண்டு விஜய் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம்.
ஆனா விஜய் அப்படின்ற பேரையும் தாவேகா பேரையும் பயன்படுத்தி நாம ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளுசர்ஸ் ஆயிடணும் அப்படின்னு ஒரு குரூப் சுத்துதோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் மேல போறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸா அதை வச்சுக்கிறாங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் மோதி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் கபால களத்துல குதிச்சுட்டு தளபதி 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 அப்படின்ட்டாரு. அண்ட் வாங்க உங்களை எல்லாம் நான் அரசியல் படுத்துகிறேன், வீடியோ போடுறேன், வாங்க அரசியல் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே அது வேற ஒரு 2-3 நாள் எல்லாம் கமெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு வியூஸும் வரல, ஒன்றும் வரல. அதோட அவர் நிறுத்திட்டாரு. கடைசியா டீ கடையில், அது தாவேகால டிக்கெட்டும் வாங்கினாரு. அப்புறம் டீ கடையில் போயிட்டு வாங்க டீ சாப்பிடலாம், வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு போறாரு ஒருத்தர். அவர் இப்பதாங்க சாப்பிட்டேன் அப்படின்றாரு. ஒருத்தர் டீ சாப்பிட்டுக்கிறாரு. அவராண்ட போயிட்டு வாங்க டீ சாப்பிடலாம். இல்லை சார் நான் டீ சாப்பிட்டு தான் சார் இருக்கேன். ஸோ அந்த ஒரு விஜய் தாவேகா இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வச்சு நாம பெருசா நிறைய பேர் நான் பார்க்கறேன். இவங்க போடுற வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் எவரிபடி வில் ஹேவ் 15 minutes ஆஃப் ஃபேம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ வந்து 15 minutesலாம் அது 15 secondsல வந்து அது போயிடுது, அவ்வளோதான் அட்டென்ஷன் டியூரேஷன். நிறைய இந்த மாதிரி வீடியோ போட வேண்டியது, நான் அவருக்காக வந்தேன், இவருக்காக வந்தேன், நான் அவருக்காக பண்ணுறேன் அப்படின்னு வேண்டியது. ஸோ அவங்க ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் வந்து இதை ஏற்ற வேண்டியது. அதான் நான் சொன்னேன், அந்த 105 சீட்டில் ஜெயிச்சிச்சு அப்படி அது லீடிங்னு சொன்ன உடனே எந்த கோடி வியூஸ்க்கு போயிருக்குது இன்ஸ்டாகிராமு அது இது அப்படின்னு. என் பையனுக்கு வேற அவன் ஃப்ரெண்டு அனுப்பிச்சு பாரு, அவன் அப்பாவே சொல்லிட்டாரு, அதே என் பையன் கடிச்சு துப்பி இருக்கான். ஏய் அவர் நக்கலா பேசிட்டாரு, இது கூட புரியலையாடா உனக்கு? மஞ்ச பகல்ச்சி கூட தெரியாம என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ நான் இன்ஃப்ளூயன்சரா இதுக்காகிறதுக்கெல்லாம் நான் சொல்லலப்பா. நம்ம வழக்கம் போல ஒரு நக்கல் நயாண்டியோட சொன்னது இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களை இந்த ஆதரவை வச்சு விஜய் ஜெயிக்கிறத விட அவரை வச்சு இவங்க நிறைய பேர் வந்து பெரிய ஆளான்னு பாக்குறாங்க. அதுதான் நடக்குது இதுல. சார் இந்த லிஸ்ட்ல அண்ணாமலை அவர்களும் இருக்கிறாரான்ற ஒரு கேள்வி. ஏன்னா அவரும் அந்த ட்ரெஸ் கோட்ல தான் சார் வந்திருந்தாரு. மறுப்பு அவரும் பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் சார் அவரும் ஓட்டு போடும்போது. நான் சொல்லிட்டா பெரும்பாலும் நீங்க சினிமாலாம் கூட பாருங்க, இந்த போலீஸ்லாம் மஃப்டியில போகும்போது இந்த ட்ரெஸ்ல தான் போவாங்க. அவரும் அதான் சொல்லியிருந்தாரு, என்கிட்ட எப்பயும் காக்கி பேண்ட் நிறைய இருக்கும், அதான் நான் பெரும்பாலும் அரசியலுக்கு வந்த பிறகு ஒயிட் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போடுறேன், பட் எப்பயாவது நான் காக்கி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது. அது வந்து அது காக்கியான்னு எனக்கு தெரியல. அது பிஸ்கட். அது ஆமா சார், பிஸ்கட் அது காக்கின்றாங்க. அது ஆக்சுவலா அது காக்கி இல்ல. பிஸ்கட் என்ன ராம்சே, நீ கூட அந்த கலர் அந்த ஹேங்கோவரா ஓட்டு போட்டு ஹேங்கோவரா சொன்ன மாதிரி. ஏன்னா எல்லா கலருக்கும் அது சூட் ஆகும்பா, அவ்வளவுதான். இதை போய் வச்சுன்னு வந்து என்ன பார்த்து காப்பி வச்சார் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, சசிகலாமையார் சொன்னாங்களே இவர் அவரை பார்த்து சிரிச்சார் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு காமெடி நடந்தது சார். ஏன்னா அல்டிமேட் ஸ்டார் நடக்கிறது எல்லாமே காமெடி தான்பா. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள் 6:45 இருக்காரு சார், பூத்தில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டின்றனால கூட்டம் கூடக்கூடாதுன்றனால அவங்க முன்னுரிமை கொடுத்து ஃபர்ஸ்ட் ஓட்டு அவர் தான் போடுறாரு. இதை நான் வந்து ரொம்ப அவரை சொல்லி நம்ம ஒன்று இப்போ நம்ம சொன்னதுனால அவர் இவன் சொல்லிட்டான்ற சொல்ல வரல. பட் இருந்தாலும் இந்த விஷயம், இந்த நடத்த ஜனநாயக கடமை ஆட்டன்றது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்றது. அவரு வந்து சொல்லிட்டாரு, மாற்றம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் மாதிரி சொன்னான்ட்டு ஒரு பொருளை கிளப்பி போட்டாங்க. அவருடைய பர்சனல் செக்ரட்டரியே வந்துட்டு அதுக்கு மறுப்பு சொல்ற மாதிரி. இந்த போலிங் டேட்ல செய்யக்கூடிய டிராமாக்கள்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த விஷயத்துக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட். அந்த பேப்பர்ல அஜித் அவர்கள் போட்டோ இருக்கு, கொஞ்சம் எடுங்க. அஜித் போட்டோ இருக்கா? நேத்தே வந்திருக்கு. அந்த பேப்பர்ல இருக்கா பாரு, அஜித் அவர்கள் போட்டோ வந்திருக்கா? ஆமா. அஜித் அவர்கள் எந்த கையை காமிக்கிறார் சார்? இல்ல, ரைட் ஹேண்டு, அதுவும் இப்படி காட்டுறாரு. என்ன காரணம் சார்? செம்ம எல்லாரும் இப்படிதான் சார் கட்டுறாங்க. இடது கையை காமிக்கிறாங்க. ஆமா, இடது கை ஆள்காட்டி விரல்ல தான் அந்த மை வைப்பாங்க. ஆமா, அஜித் சார் வலது கை காட்டுறாரு. வலது கையில தான் அது வச்சிருக்கு, மை வச்சிருக்கு. எனக்கு தெரியல. ஆமா சார், யாருமே இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? ஜஸ்ட் அது பார்க்கும்போதே தெரியல அவங்களுக்கு அந்த வித்தியாசம். சார் புதிய நீச்சுக்கு ஏசி சண்முகம் சார் வலது கை தான் சார் கட்டுறாரு. இல்ல அவரும் இடது கை தான். எல்லாருமே இடது கை தான். ஆராம்ஸ் ரஜினிகாந்த் சார் மிகப்பெரிய ஒருத்தர் கூட இல்ல சார், எல்லாமே லெஃப்ட் தான். ராம்ஸ் இதுதான் சொல்றது, ஒன்ஸ் அன் இன்வெஸ்டிகேட்டர் ஆல்வேஸ் அன் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு. பார்க்கும் போதே பட்டது பிடிக்கணுங்க. அந்த வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு, ரொம்ப கிளாரியா இருக்கு.
எப்படி ஒருவேளை ஒரு வலது கையில ஏதாவது அடிபட்டு, இடது கையில ஏதாவது அடிபட்டு அப்படி கட்டு போட்டிருந்து. இல்லையே, நல்லா தானே வந்தாரு, ஒயிட் அண்ட் ஒயிட்ல பக்காவா இருந்தாரு. தெரியல. சரி, ஒருவேளை செல்ஃபி கேமரான்னு அப்படி எடுத்திருந்தா ஒருவேளை இப்படி மாறி இருக்குமோ. மொபைல காட்டணும்னா அதுக்கு ஒண்ணு மொபைல காட்ட கருப்பு கலர் மொபைல் அப்படின்னு அது என்னவோ போறாங்க டீ கூட. ஐயோ டே. இதுல இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். வர்றவங்க கிட்ட எல்லாம் சினிமா நடிகர்கள் எல்லாம் போயிட்டு மாற்றம் வேணுமா வேணாம்னு சொல்றீங்களா அப்படிங்கிறது என்ன கேள்வி கேள்வி? பைத்தியக்காரத்தனமா இல்ல? மக்கள் கிட்ட கேட்பீங்களா இல்ல அவங்க தான் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா? கடைசி நேர பிரச்சாரம், மறைமுகமான பிரச்சாரம் சார். கட்சி தப்புங்க. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகள் கேட்கறது இருக்கட்டும். அரசியல் கட்சிகள் மாதிரி பத்திரிகையாளர்கள் ஏன் போயிட்டு சினிமா நடிகர்கள் போய் மாற்றம் வேணுமா வேணாமா, மாற்றம் வேணுமா வேணாமா? பத்திரிகையாளர்களே கட்சியினுடைய சார்புடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல சார். இங்க அதான் சார் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. பத்திரிகையாளர் அடின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அது யார் தலைமை அப்படின்றதெல்லாம் நீங்க போட்டி இருக்கு. இது ரொம்ப தப்பான ஒரு இது. இந்த மாதிரி அதுல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஓட்டு போடுறாரு, அவர் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறாருன்னு மேல அப்படியே எடுக்கிறது ஓட்டு எடுக்கிறாங்க. தப்பு இல்லையா இதெல்லாம்? என்னதான் பண்றது? ஏதாவது அரசியல்வாதி இது சினிமா நடிகர்கள் மட்டும்தான் வந்து இந்த உலகத்திலேயே பெரிய ஆளுங்க. அவங்கள தான் சுத்தி எடுக்கிறாங்க. இதுல வந்து மக்களுக்காகவே இருக்கின்ற எத்தனையோ டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வழக்கறிஞர்கள், இப்படி எத்தனையோ ப்ரொஃபஷன் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இப்போ பிரகாஷ் ராஜ் சொன்னாரு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கத்துக்கின்னு டைரக்டா வந்துக்கிறார் சங்கர் அப்படின்னு. அது பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்ல வேண்டியது தானே. ஏன் நீ என்கிட்ட வந்து நிக்கிற? நான் யாரு? நான் ஒரு சினிமாக்காரன், எனக்கு வேற என்ன தெரியும்? நீ எதுக்கு பேசுறீங்க? எனக்கு ஒரு புடலங்காயும் தெரியாது, நானும் ஏதோ குடுக்குறாங்க அப்படின்ட்டு நானும் ஏதோ கூப்பிட்டு போறேன், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னால ஒரு மனசாட்சி கேட்டு அவர் பொருள் எடுத்து அவரையே போடுறாரு. அவ்வளவுதான் சொல்றாரு. திடீர்னு வந்தாருன்னா ஒரு சினிமாக்காரனை எம்எல்ஏ ஆக்கிட முடியுமா? நீ வந்து எலெக்ஷன் நின்ற கம்யூனிஸ்டுக்கு பிரச்சாரத்துக்கு ராமாயணத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. என்ன திமுறை இப்ப கேஸ் போட்டிருக்காங்க அவர் மேல. பார்த்தல திருப்பதியில இருந்து யாரோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க வந்து வேற மதத்தை சார்ந்தவர், பேசவே கூடாது நீங்க, தப்பு இல்லையா? அப்புறம் இப்போ இது வந்து இதுதான் வந்து ப்ரோவோக் பண்றது அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுவாங்க, மத்தவங்க இது மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா பாத்தீங்களா, இதுதான் மத மோதலை தூண்டுவது, இரு பிரிவினருக்கிடையே வன்மத்தை தூண்டுவதுன்றது இதுதான். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் ரசிகராம் சார். இது வந்து எலெக்ஷன் நடக்கும்போது, ஓட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அஜித் இப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சு அவரை போய் கேட்குறாங்க. அவர் ஒரு கருத்து சொல்றாரு, அதுக்கப்புறம் இவர் மறுப்பு கொடுக்குறாரு. வந்து அஜித் ரசிகர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க அஜித் ரசிகர்களுக்கு வேற நிறைய கிடையாது. அப்பொழுது இன்னைக்கும் அப்படியே 24 மணி நேரமும் அப்படியே ட்விட்டர்ல உட்காந்துக்கின்னு அவர் இப்போ நேற்று வரைக்கும் நாங்க இப்படி போடணும், மாற்றம் வேணாம்னு சொல்லிட்டா ரைட்டு உடனே நம்புற மாதிரியா இருக்குது. இல்ல நீங்க நியூஸா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேண்டாம் அப்படின்னு அஜித் சொன்னது உண்மையா இருந்தா உடனே அவங்க பார்த்து ஐயோ தலைவர் இப்படி சொல்லிட்டாரு, உடனே என் ஓட்டம் மாத்து, நாட்டாம என் ஓட்டம் மாத்து, ஐயோ நான் போட்டேனே. அந்த நேரத்துல பண்றதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது ராம்சு. சும்மா ஏதோ யாரோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு ஹைப்பு, ஒரு டிஆர்பி, ஒரு தேவைப்படுது இல்ல சார். ஒரு ஃபேக் கிரியேட் பண்ணி ஒரு 100 ஓட்டு, அதனால ஒரு 1000 ஓட்டு வேலைக்கு ஆகாது. அதுதான் நான் சொல்லுவேன். சரி, ரைட் ஹேண்டு அதுக்கு சார் அது எனக்கு தெரியல. அது ஒருவேளை இப்படி பொதுவா நான் ஏன் ரைட் ஹேண்ட்ல வைக்கிறல லெஃப்ட் ஹேண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, சாப்பிடுவோம் நம்ம, கெமிக்கல் மேபி இன்ஃபெக்ஷனோ ஏதோ அதான் உண்மையா சார்? ஆமா. அப்போ ரைட் ஹேண்டுக்கு வேற எதுவும் கோட் தெரியல. சொன்னேன் இப்ப மொபைல் இப்படி செல்ஃபி கேமரால எடுத்துருந்தீங்கன்னா அது உல்டாவா இருக்கும் இல்லையா? சரி, அந்த மாதிரி சார் எனக்கு இன்னொரு விஷயம், இது கொஞ்சம் பொதுநலம் இதில் அடங்கி இருக்கு. இப்போ என்னன்னா, தாவேக்காவுடைய சப்போர்ட்டர்ஸ் எந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்காங்க, நான் அதை வேற சொல்றாங்க, பட் நான் அதுக்குள்ள போகல. அவங்க அப்படி இருக்காங்கன்னா அதுக்கு நம்மளும் காரணம். அக்ரெசிவா இருக்காங்க. நாளைக்கு மே 4 ரிசல்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்துலயும் என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. அனுமானத்தின் பேர்ல தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை முதலமைச்சர் ஆகல, நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ஒருவேளை ஆகல அப்படின்னா அவர் ரசிகர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் சார்? அது ஒரு தோல்வி, அது 2026 அவர் இல்லை அப்படின்றப்போ அதை எப்படி அவங்க எடுத்துப்பாங்க? அதாவது விஜய் அவர்கள் சிஎம் ஆகலன்னா ஆக போறது இல்லை, அதுதான் நடக்க போகுது. என்ன ஆகும் அப்படின்னா, மேபி ஒரு சில குழந்தைகள் வீட்டுல வந்து அடலாம், நான் சோறு துண்ண மாட்டேன், அம்மா ஊட்டி விடும் போது அடம் முடிக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு வந்து இல்லைன்னா விஜய் மாமா தான் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லி, அப்படியா எப்போ அப்படின்னா நாளைக்கு பாரு டிவியில வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம், அவர் சிஎம் ஆவாரு, அவ்வளவுதான். நீ சாப்பிட்டுட்டு தெம்பாயிரு, அடுத்த தடவை நீ ஓட்டு போடணும், நாளைக்கே வந்து விஜய் மாமா வந்து சிஎம் போறாரு பாரு டிவியில வரப்போகுது அப்படின்னு சொன்னா குழந்தைகளும் சமாதானம். கொஞ்சம் பெரியவங்க ஓட்டு போட்டவங்கள மனநிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஸ்டேஜா வரேன் நான்.
இதை நான் தமாஷா ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், இது பாருங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் தாங்க சிஎம். ஆமா எங்களுக்கு அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், என்னங்க அப்போ ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருன்னா பனையூர்ல தான் பதவியேற்பு விழாவா அப்படின்னு. அதுக்கு அந்த தீவிர தாவேகா நண்பர் சொன்னாரு, தோத்தாலும் பதவியேற்பு விழா பனையூர்ல தாங்க. தோத்தாலா அப்படின்னு. ஆமாங்க, அவரு தாங்க எங்களுக்கு மக்கள் முதல்வர், எங்க மனசுல அவர் தான் முதல்வர், நீங்க யாரும் ஒன்னா சிஎம்னு சொல்லிக்காங்க அப்படி. இது ஒரு அன்பு. சோ அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நிறைய சாப்பிடாம அடம் பண்ணுது, அந்த குழந்தைகளுக்காக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் பனையூர்ல ஒரு பதவியேற்பு விழா மாதிரி. ஏன்னா ஜனநாயகன் ஒன்னும் ரிலீஸ் ஆகல, அது யூடியூப்ல எங்கேயோ ரிலீஸ் ஆனதெல்லாம் கணக்கு கிடையாது. அட்லீஸ்ட் ஓடிடியில் இனிமேல் யார் வாங்குவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால அதுக்கு வந்து வெட்டிங் ஒட்டி ஒருவேளை அதுல பதவியா இருக்கிற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி இருக்கா? இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையா. ஐயோ தெரியல, எனக்கு நான் பார்க்கல, தெரியல. அதை பத்தி யாரும் பேசல மாதிரி தெரியல. இல்ல பதவியேற்பு அந்த மாதிரி தெரியல. கேட்டா இல்ல அது இன்னொரு விஷயம் சொல்லிட்டு, ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்து ஏதோ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த பதவியேற்பு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை பனையூர்ல எடுத்துட்டு அது அந்த ஜனநாயகன் ஒரிஜினல் வீடியோவோட இதை அட்டாச் பண்ணிட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதை மட்டும் கட் பண்ணி எல்லாரும் யூடியூப்ல காட்டிக்கலாம். அவ்வளவுதான். இந்த பாரு மாமா சிஎம் ஆயிட்டாரு பாரு அப்படின்னா அந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் டெய்லி சந்தோஷமா சாப்பிட போகுதுங்க. குழந்தைங்க வந்து பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தலைவா ஜனநாயகன் 2 ரிலீஸ் பண்ணு தலைவா, எலெக்ஷன் வந்து 31, அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது, நீ சினிமா தான் எடுக்க. இடையில 29 அது நமக்கு தேவையில்லை. சொன்னாரா இல்லையா, தமிழ்நாடு சிஎம் ஆயிட்டு தாங்க பிஎம், பிஏ பஸ்ட் தான் எம்ஏ. அதனால முதல்ல சிஎம் ஆயிடுவார், அதுக்கப்புறம் 33ல பிஎம் ஆயிடுவார். அதனால 31 வரைக்கும் நாங்க என்ன பண்றது, 1-2 படம் எடுத்து விடுங்க, அப்பதான் மக்கள் ஆதரவு இன்னும் வரும். சார் இல்லை சார், கொஞ்சம் சீரியஸாக நான் உங்கள்கிட்ட கேட்குற சார், என்னன்னா அவங்க ஏத்துக்கிற மனநிலை இல்லை சார். அதுக்கு காரணம் வந்து இப்போ என்னன்னா, ஒரு குழந்தை தனக்கு ஓட்டு இல்லை, ஆனா தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அந்த குழந்தை அழுது அந்த குழந்தையினுடைய எல்லையை தாண்டி ஓட்டு போடும். என்ன எப்படி என்ன ஒண்ணுமே தெரியல, ஆனா அந்த குழந்தை சொல்லுது. இது நீங்க பாசிட்டிவா எடுங்களேன், டிவிக்கு தொண்டருடைய மனநிலையில இருந்து நீங்க இதை பாருங்களேன். என்னன்னா இவ்வளவு ஆதரவு இருக்கு, ஆனா அவர் அந்த இடத்துக்கு போகலங்கிறப்போ இது ஒரு மிகப்பெரிய தோல்வி, ஏமாற்றம் அப்படின்ற அளவுக்கு போகுதுல்ல சார். அவங்க எப்படி அது ஜீரணம் பண்ணுவாங்க, அதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணி நார்மல் லைஃப்க்கு வருவாங்க? ரம்ஸ், நீங்களும் குழந்தை பெற்று வளர்த்திருக்கின்றீர்கள். குழந்தை வந்து திடீர்னு நினைச்சீங்கன்னா மழை காலத்துல இல்ல வெயில் காலத்துல கூட ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும். அது சாப்பிட்டா வந்து ஜல் பிடிச்சிக்கும், இல்ல உடம்பு சரியில்லாம போகும், ஜுரம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். குழந்தை கேட்டுது அப்படின்றதுக்காக நம்ம உடனே வாங்கி கொடுத்துருவோமா? முடியாது. கண்டிப்பா நம்ம வீட்லயே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காதவங்க வந்து வேற யாருக்கோ சிஎம் போஸ்டர் வாங்கி கொடுத்துட முடியுமா? அசிங்கமா இல்ல இதை கேட்கறதுக்கு? இது வேற பெருமையா பேசிட்டு தோல்வியை ஏத்துக்கிறாங்க சார். அவங்களுக்கு நீ ஏத்துக்காட்டாப்பா, அதுக்கு என்னப்பா அப்படி எப்படி சார்? அது என்ன பண்ணுவாங்க, ட்விட்டர்ல உட்காந்து புலம்புவாங்க, பாத்தீங்களா எங்க தலைவர் வெற்றியை பறித்து விட்டார்கள், பஸ் விடலன்னு. பஸ் விட்ட மெட்ராஸ்ல என்ன பண்ண போறீங்கன்னு பாத்துட்டு அப்புறம் பேசுங்க. மெட்ராஸ்ல இருக்கவங்க வந்து என்ன இப்ப என்ன அங்க மெட்ராஸ்ல இருக்கவங்க எல்லாம் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் போய் வேலை செய்யறாங்க, அவங்க இங்க வந்து ஓட்டு போடணுமா? இல்ல இங்க இருக்கவங்க தான் அங்க ஓட்டு போட போனாங்க. மெட்ராஸ்லயே ஓட்டு பர்சன்ட் இல்ல, ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுச்சு இல்ல, மெட்ராஸ்ல எத்தனை ஜெயிக்கிறாருன்னு பாக்கலாம். அப்ப சொல்லலாம், ஆமா இவங்க வந்து பஸ்ல போகாததுனால தான் வந்து டிவிக்கு தோத்து போச்சு அப்படின்னு. மெட்ராஸ்ல நீங்க எத்தனை சீட்ல ஜெயிக்கிறீங்க அப்புறம் கண்டிப்பா சார். நம்ம இப்ப மேபி கமெண்ட்லயே கூட வந்து நீ அப்படா என்னடா சொல்றது, மே 4 பாடுறான்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நான் என்ன சொல்றேன்னா, அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்க இப்ப திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் என்ன நடந்தாலும் ஏத்துப்பாங்க. மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம்னு சொல்லி ஒற்றை வரையில முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ட்விட்டர்ல புலம்புவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? நீ ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காததுக்கும் இங்க கவர்னர் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ ஒன்னா புலம்பின்னு இருக்கலாம். இப்ப சில பேர் வந்து படத்தை பார்த்துட்டு ஆசம் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் அது நாசம்னு சொல்றாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரிதான் அது ஒன்னும் ஃபேன் கிளப்பா தானே இருக்குது. அப்புறம் அதை வேற எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு திருமாவோட சொன்னாதான் அவங்களுக்கு வந்து அது புரியும். மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.